நீங்கள் அப்படி செய்கிறது வந்து கண்டிப்பாக அது நியாயம் கிடையாது, அறம் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் கொள்கை எதுவுமே வந்து செயல்படாது, அதெல்லாம் வேஸ்ட் தான். என்ன கொள்கையை பேசினாலும் ஒரு அறம் இல்லை, ஒரு நியாயம் இல்லை, ஒரு வந்து நேர்மை இல்லை அப்படின்னா அந்த கொள்கையே வேஸ்ட்டு தான். ஸோ வந்து திருமாவளவன் வந்து மிகப்பெரிய தவறு. ஸோ அதோட விளைவாக வந்து எல்லா சைட்லேருந்து திருமாவளவன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த முடிவுக்காண்டி. ஸோ அதுக்கான பலனை திருமாவளவன் அவர்கள் அனுபவிக்க தான் போகிறாரு வருங்காலத்தில். தாவைக்காவோட கூட்டணி சேர்ந்தால் அது எந்த விதமான விளைவு ஏற்படும்னு இனிமேல் போக போக திருமாவளவன் அவர்களுக்கு புரியும். ஸோ இது ஒரு சைடு போயிட்டுருக்கப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ரீசெண்டாக பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாத்தையுமே ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லிவிட்டு தான் செய்கிறேன். ஸோ வந்து எங்களுக்கு வந்து இது வந்து என்னோட முடிவு கிடையாது, இது எங்கள் கட்சியினோட முடிவு, கட்சியினர் எடுத்த முடிவு நான் கட்டுப்பட்டு இருக்கேன், என்னோட முடிவுங்கிறது ஆதரவு மட்டும்தான், ஆட்சியில் போய் பங்கேற்கிறது எங்களோட முடிவு கிடையாது. ஸோ கட்சியினர் எல்லாரும் சொல்கிறது கட்டுப்பட்டு நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கேன்